மாண்பு உறுப்பினர் ஏ. சேகர். ஒரு கால கேட்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பரமத்திவேலூர் தொகுதி மோனூர் ஒன்றியம் வாழவந்தி ஊராட்சியில் மாரியம்மன் கோயிலுடைய தேர் திருவிழா தாமதமாகிறது. காரணம், அந்த தேர் வரும் வீதி பழுதடைந்துள்ளதால். ஆகவே அந்த சாலையை மேம்படுத்தி இந்த ஆண்டே திருவிழாவை நடத்த அரசு முன்வருமா என்பதை பேரவையின் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அவர் கேட்ட அந்த மாரியம்மன் திருக்கோயிலுடைய திருவிழா இந்த ஆடி மாதம் அசைந்து வருகின்ற தேரால் அந்த மாரியம்மன் குதூகலம் அடைவாள் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் ஐட்ரி மூர்த்தி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ராயபுரம் சட்டமன்ற தொகுதியில் 50வது வார்டில் பனைமுறை தொட்டி என்று ஒரு பகுதி இருக்கின்றது. கடந்த மிக்ஜாம் புயலிலே அங்கே இருந்த இந்து சமய அறநிலைத்துறைக்கு சொந்தமான கட்டடத்தில் இயங்கி வந்த 2 ரேஷன் கடைகள் மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்டு அந்த கடைகள் மூடப்பட்டு இப்பொழுது 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் மற்ற இடத்தில் போய் வாங்க வேண்டிய அவசியம் கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. எனவே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அதுக்கு சட்டமன்ற நிதி கொடுக்க முடியாத சூழ்நிலை உள்ளது. இந்து அறநிலைத்துறை சொத்து என்பதால் சட்டமன்ற உறுப்பினர் நிதி கொடுக்க இயலாத நிலை உள்ளது. எனவே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பேரவைத் தலைவர் செய்து தருவாரா என்று கேட்டு மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்து சமய அறநிலைத்துறைக்கு சொந்தமான இடத்தில் மற்றொரு பயன்பாட்டிற்கு இடங்கள் தேவைப்படுகின்ற பொழுது அந்த துறையின் சார்பில் கருத்துரு அனுப்ப வேண்டும். அப்படி அனுப்புகின்ற பட்சத்தில் பேரண்ட் கமிட்டி என்று ஒன்று இருக்கின்றது. அதில் அதற்கு வாடகை நிர்ணயம் செய்யப்படும். அந்த வாடகை நிர்ணயம் செய்யப்பட்ட பிறகு அந்த வாடகையை அந்த துறை ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் அந்த இடம் அவர்களுக்கு அளிக்கப்படும். அதன் பிறகு சட்டப்பேரவை உறுப்பினர் நிதியை பயன்படுத்துவதற்கு எந்த விதமான தடையும் இல்லை என்பதை வழிகாட்டுதலை தெரிவித்து அதற்குண்டான முயற்சியை அவரோடு சேர்ந்து நானும் எடுக்கிறேன் என்பதை பேரவையின் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருத்துறைப்பூண்டி தொகுதி கோட்டூர் அருள்மிகு கொழுந்தீஸ்வரர் சுவாமி கோயில் 1000 ஆண்டு காலம் பழமையானது. அப்பகுதி மக்களின் மிகப்பெரிய நம்பிக்கைக்குரிய தேவாலயம் அது. அந்த திருக்கோயிலுக்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் வாயிலாக கேட்டுக்கொள்வதெல்லாம் திருத்தேர் வழங்க அரசு முன்வருமா என்பதனை தாங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அவர் கேட்ட அந்த கொழுந்தீஸ்வரர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அவர் கேட்ட கொழுந்தீஸ்வரர் திருக்கோயிலுக்கு ஏற்கனவே திருத்தேர் இருந்து பழுதடைந்திருந்தால் உடனடியாக மராமத்து பணிகள் மேற்கொள்ளப்படும். அப்படி இல்லை என்றால் புது தேர் கேட்கின்ற பட்சத்தில் அந்த தேர் சுற்றி வருகின்ற பாதைகளுடைய தன்மையை அறிந்து எந்த வகையில் அங்கே தேரை ஏற்பாடு செய்து தர முடியுமோ அந்த வகையில் அவர் கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்பதை மாண்புமிகு பேரவையின் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.